தன்னுடைய அம்மா அப்பா, தன்னுடைய வீடு, இதை நாங்கள் பிரதித்துவம் படுத்துவோமா? அல்லது அடுத்தவரின் வீட்டில் போய் நின்று இது என்னுடைய வீடு, என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லி கொண்டு நிற்போமா? அப்ப இவங்க அடையாளம் வேணும். எங்க இவங்களுக்கு அடையாளம் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து இந்த அடையாளம் என்ற இதுல வந்து போகும்போது என்ன, இப்போ அண்மையில வந்து ஃபேஸ்புக் இணையதளங்கள் கூட அல்லது சில யூடியூப் தளங்கள்ல கூட வந்து இப்போ வந்து கனடாவில் நடந்த ஒரு திருமணத்தை வச்சுக்கொண்டு பல பேர் கழிச்சு கொண்டு வைக்கணும். இதுல என்ன வந்து நாங்கள் ஒரு குறுகி அந்த எங்களோட இதுல வந்து எங்களை அரைவாசி கிட்டத்தட்ட காவாசிக்கு மேற்பட்ட அரைவாசி கிட்ட மக்கள் வந்து போறனால வந்து இந்த வழி எங்களோட பெற்றோர் வந்து வழியால வந்து வெளிநாடுகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல வந்து எங்களோட அடையாளங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேர் இல்லை, ஒரு எங்களுக்கு எங்களோட வேரை தாண்டதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாடு இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களோட அடையாளங்கள் மிக வேகமா வந்து அழிஞ்சு கொண்டு போகுதுன்னு அந்த கட்டத்துல வந்து இதுல வந்து எங்களோட அடுத்த சமுதாய பிள்ளைகள் வந்து ஈழத்தமிழரா இல்லாமல் அதை வந்து வேற இதுகளுக்கு போறது வந்து வெள்ளைக்காரர் கல்யாணம் செய்யறதோ, அரபுக்காரர் கல்யாணம் செய்யறதோ, சைனீஸ்காரர் கல்யாணம் செய்யறதோ, இப்படி வந்து இந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்காரர் கல்யாணம் செய்யறதோ, அது வந்து இங்க வளர்ற சூழல்ல வந்து அது இலவுல நடக்கிற ஒரு விடயம். அது வந்து பொலியன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களோட இனத்தை வந்து நாங்கள் தமிழ் தேசியவாதிகளை வந்து எங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும் என்றால் இப்படியான செயல்களை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்க கூடாதுன்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கும் வந்து இங்க வந்து வெளிநாட்டுக்காரர் இது கல்யாணம் செய்துட்டு போறது வந்து எத்தனையோ இதுல வந்து ஈஸியான ஒரு முடியாம இருக்குதுன்னு என்னாலும் வந்து நான் வந்து இங்க வந்து எப்படி அல்கோஹால் குடிக்கிறது வந்து எவ்வளவு ஈஸியா, பியர்கள்ல இருந்து எல்லாம் குடிக்கிற விடயங்கள் வந்து எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் வந்து நான் ஏன் அதில் தொடாமல் கடந்து போறேனோ அப்படித்தான் இந்த விடயத்தையும் பார்க்குறேன்னு. எங்கட அடையாளத்தோட நாங்கள் எங்கட மனதுல வந்து எங்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும். அந்த அடையாளத்துக்குள்ள ஒரு வேலியை போட்டுக்கொண்டு நாங்கள் வந்து மற்றவர்களை வெறுக்கக்கூடாது. மற்றவர்களோட இந்த நான் வந்து வேலை செய்யறது வந்து அசுல்லாமண்டா அகதி மாமலை வந்து நாங்கள் மெடிக்கல் டீம், அது வந்து மெடிக்கல் இதுல வேலை செய்யற நாங்கள் வந்து அந்த மக்களோட வந்து அன்பாவும் இதாக இருந்தால் நாங்கள் பழகுவோம். என்ன என்றாலும் வந்து எங்களோட அடையாளம் அழியக்கூடாதுன்ற இது கூடாதுன்ற ரீதியில வந்து இப்போ வந்து எங்களோட நாங்கள் இதை கதைக்கிறதே இந்த வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறதே வந்து எங்களோட தேங்கி நிற்கிற இனம் வந்து ஓடணும் எங்களோட இது வந்து தேங்கி நிற்க கூட எங்களுக்கான நீதி கிடைக்கணும், எங்களோட அடையாளம் பாதுகாக்கப்படணும், எங்களுக்கான ஒரு வேர் இருக்கணும் என்ற ரீதியில நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து தமிழ் தேசியவாதியா அது உணர்வு ரீதியை நாங்கள் பயணிக்கும் போது இப்படியான செயல்கள் எல்லாம் வந்து நாங்கள் கவலையான ஒரு விடயமா பார்க்கிறோம். இதுல வந்து நாங்க சாதி விட்டு சாதி வந்து கல்யாணம் செய்யறத வந்து இந்த மக்கள் வந்து இழிவா பார்ப்பிடும். ஆனா வெள்ளக்காரனையோ ஒவ்வொரு நாட்டுக்காரனையோ கல்யாணம் செய்யறத வந்து பெருமையா பார்த்து கொண்டு அதை வந்து இவர்கள் இதன்ற மாதிரி வந்து ஒரு இதை வந்து தண்ணினம் இதுல வந்து யாரும் முறையா அவருங்களே வந்து கணக்க அலம்பினம். இந்த யூடியூப்ல இருக்கிறார்கள் ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு தூர பார்வை இல்லாமல் தங்களுக்கு வாய்க்குல வந்தது சைக்கோலோகியாக்கள் இதென்று சொல்லிக்கொண்டு பல பேர் இதுக்குள்ள வந்து இதான் வாயவித்த செய்யலாம். இதை வந்து நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க? தரன், இப்படியான விடயத்தை நாங்கள் 2 கோணங்களாக பிரிக்க வேணும் தரன். இது வந்து தனியே நாங்கள் இதை தவறென்றும் சொல்லிவிட முடியாது, ஆனால் இது செய்ய வேணும் என்று சொல்லிவிடக்கூடாது. இதான் இங்கே ஐயா நிராஜ் டேவிட் அவர்கள் இன்று கொண்டு வந்த அந்த சொற்பதங்களோடும் அந்த காணொளி ஊடாகவும் நாங்களும் கற்றுக்கொண்ட பாடங்களாக இதை எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் இப்போ ஈழத்தமிழர்களினுடைய இந்த பூர்வீகம் என்பதும் இந்த அடையாளங்கள் என்பதும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நிற்க போறவர்கள் கிடையாது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம். ஆனால் இதில் நாங்கள் என்ன பெரும்பான்மையானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு 35 லட்சத்திற்கு உள்பட்ட மக்களை கொண்ட ஒரு பூர்வீகத்தை உடைய ஒரு ஈழத்தமிழர்களாக வலம் பெறுகின்றவர்கள். அப்ப எங்களினுடைய இந்த இனத்தினுடைய இந்த கருத்தை வந்து நான் வந்து இந்த வேறு சில இடங்கள்ல வந்து கூடுதல் நாட்கள் வந்து இந்த மிக்ஸ் கல்ச்சர், மிக்ஸ் கப்பிள்ஸ், மிக்ஸ் பெற்றோர் வந்து மிக்ஸ் தான் இருப்பினோம். அப்படிப்பட்ட அது பெற்றோர்கள் இங்கே இருக்கிறோம். இந்த அவர்களை நான் பார்க்கும்போது எங்களுடைய ஸ்கூல்ல இது வரும்போது கூடுதலாக வந்து இந்த மிக்ஸ் கப்பிள்ஸ் இந்த பிள்ளைகள்லாம் பிரச்சனைகளுக்குள்ள அவர் வந்து பிரச்சனைகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்பட்டு தவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த பிரிஞ்சு இருந்து வாழ்ற பிள்ளைகளும் அவையத்தான் இருக்கணும். பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிற பிள்ளைகளாகவும் அவை தான் இந்த மிக்ஸ் இதுக்குள்ள வந்து கல்யாணம் செய்து பேருந்து அதுக்கு பின்னால வர்ற பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்க பேருந்து ஆரம்பத்துல எல்லாம் வடிவாக இருக்கும். நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு தமிழ் இளைஞனும் ஒரு வெள்ளைக்கார இளைஞனும் ஒரு தம்பதி, வெள்ளைக்கார தம்பதியும் தமிழ் தம்பதிக்கு கல்யாணம் நடந்தால்
இந்த பிறக்கிற புள்ளியல் வந்து எந்த இதா வந்து வளருவீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கல்ச்சரா இருக்கும் ஜேமன்கார் இது கரியாஞ்சிதா வந்து இங்க வந்து ஜேமன் நாடுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற வேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற கூடுதலான பிள்ளைகள் வந்து அங்கே வந்து ஜேமன்காரரை தான் அடையாளப்படுத்திக்கலாம். ஆனா எங்களுக்கு வேறு அற்ற எங்களுக்கு வந்து எங்களை பிள்ளைகள் கல்யாணம் செய்யும் போது வந்து எங்களை பிள்ளைகள் வந்து தங்களை வந்து கூடுதலாக வந்து கதைக்கிற இங்க பெரும்பாலும் வளர்ற பிள்ளைகள் இந்த மொழி கூட வந்து தமிழே அவர்களுக்கு எழுத தெரியாது கூடுதலான நாட்களுக்கு. அப்படிதான் இங்க பிள்ளைகள் வளரினோம். அப்படி அவர்கள் இதன்னும் போது அவருடைய பிள்ளைகள் வந்து எந்த இதுக்கு போயினோம் அந்த பிள்ளைகள் எப்படி போயினோம் இந்த வேறே அட்டு போற இதுக்குள்ள போகுதுன்னு அதைத்தான் நாங்கள் வேதனையா பாக்குறோம். எங்களுக்குள்ள வந்து எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட அடையாளத்தையும் பாதுகாத்து கொண்டு நாங்கள் போறோமோ இப்போது இதுல வந்து சிறந்த உதாரணம் வந்து யூதர்கள். அவர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு நாடுகளை விட்டு விரட்டப்பட்டாலும் தங்களோட கலாச்சாரத்தை அப்படியே கட்டி பாதுகாத்து கொண்டு மீண்டும் இஸ்ரேலோட நாட்டை கட்டி வைத்து அவர்கள் மீது இப்ப விமர்சனம் இருக்குது. ஆனா எல்லா அடியும் வாங்கி எல்லா நாடுகளிலும் அவர் விரட்ட எல்லா நாடுகளிலும் அவர் ஓடி கடைசியா இஸ்ரேலோட நாட்டை வந்து அவர்கள் இதண்டு இப்ப பக்கத்துல இருக்க அரபு நாடுகளையே வந்து 5 அளவுக்கு வந்து அவர்கள் ஒரு இதை வந்து கட்டி அமைச்சு வச்சிருக்கிறார்கள். அவர்கள் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னால எதிர்நோக்கின அழிவு அது பாரி ஒரு அழிவன் இன அழிவை தான் அவர்கள் எதிர்நோக்கினார்கள். அதுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து ஒரு இனம் ஒரு அழிஞ்ச இனம் மீண்டும் வந்து எழுந்து தங்களை வந்து இந்த உலகத்தில் ஒரு வல்லரசு மாதிரி வந்து தங்களை வலிமையா வச்சிருக்கிறது ஒரு உதாரணமாக இருக்கிறது வந்து யூதர்கள். ஆனா எங்களோட ஈழத்தமிழர்கள் வந்து ஏனென்னா எங்களோட அடையாளங்களெல்லாம் ஒரு இதுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் சொற்ப நாட்களுக்குள்ளேயே வந்து தங்களோட அடையாளத்தை எல்லாம் துளைச்சு இப்படி அதுவும் எங்கடையவர்களை வந்து எங்களுடைய இனத்துக்கு எதிராக கதைக்கிறது சோசியல் மீடியா பதிகிறது தங்களை வந்து அறிவாளிகள் என்று கூமுட்டி தூர பார்வை இல்லாத கூமுட்டத்தனமான கருத்துக்களை வந்து இவர்கள் பதிவு செய்து கொண்டு ஏன் இப்படி இவர்கள் தங்களை வந்து அறிவாளிகள் மாதிரி வந்து காட்டிக்கொண்டு முட்டாள்களா திரிகிறார்கள் அதை வந்து விளங்கப்படுத்த முடியுமா? தரன் அதான் இப்ப இதை வந்து நாங்கள் இப்போ 2 விடயங்கள்ல பார்க்க வேண்டும் தரன். இப்ப தேசியத்தோடு நிற்கின்றவர்களும் தேசியத்துக்கு அப்பால் பட்டிருக்கின்றவர்கள் 2 வகை பார்க்கணும். இப்ப திருமணம் என்று நாங்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு சிங்கள பெண்ணை திருமணம் செய்தாலோ அல்லது ஒரு முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்தாலோ அல்லது ஒரு சிங்கள ஆணை செய்தாலோ அல்லது முஸ்லிம் ஆணை செய்தாலோ இவர்கள் ஒரு இலங்கையராகவே நிற்கப் போகின்றார்கள். இந்த பதம் வந்து இவர்கள் இலங்கையர்களாகவே நிற்கப் போகின்றார்கள். இதை தவிர்த்து ஏனையவர்கள் வந்து ஒரு பிள்ளை வேறொரு நாட்டில் பிறந்து அந்த பிள்ளை வளருகின்ற கலாச்சாரங்களோடு ஒற்று வளர்கின்ற போது அது ஒரு சுவிஸ் அடையாளத்தோட பிரெஞ்சு அடையாளத்தோட வாழப்போகின்றார்கள். இதில் என்னவென்றால் பெற்றோரும் தேசியத்தை தான் ஊட்டப் போகிறார்கள். இவர்களினுடைய நாட்டில் பிறந்த நாட்டவரும் எங்களினுடைய தேசியத்தை தான் ஊட்டப் போகின்றார்கள். ஏனென்றால் நான் இங்கே வந்து 2 வருடங்களாக பல ஆய்வுகளை பாடசாலைகளில் மேற்கொண்டிருந்தேன். அதில் முதலாவது விடயத்தை அவர்கள் பாடசாலைகளில் கொண்டு வருவதே ஒரு தாய்மொழியை பேசுகின்ற ஒரு தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதில் என்று. அப்போ உலகமும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் உங்களினுடைய கலாச்சாரங்களும் உங்களுடைய மொழியும் உங்களுடைய மாண்புகளும் இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய ஒரு அடையாளத்தோடு வாழ்வீர்கள் என்ற ஒரு தத்துவம் உலகமெங்கும் இருக்கிறது. இப்போ அவர்கள் எமக்கு திணிக்கவில்லை, எதையும் யாரும் திணித்தவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு வயது வந்த பிறகு ஒரு பிள்ளை ஒரு வாழ்க்கை துணையோடு அவர் செல்லுகின்றார். இது ஒரு பதம் இருக்கட்டும். ஆனால் இதனால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் முதல் பார்ப்போம். எப்படி என்றால் ஒரு 35 லட்சம் தொகையை கொண்ட ஒரு ஈழத்தமிழன், அவனுக்காக மடிந்தவர்கள் ஒரு 50,000, அதற்காக மடிந்த மக்கள் என்று ஒரு யுகம் இருக்கிறது. இந்த யுகத்தோடு நாங்கள் இந்த வடிவத்தை அமைத்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் ஒழுக்கம் என்று நாங்கள் வாழப்போகின்றோமா அல்லது எங்களுக்கு ஒரு தனிப்பாதைக்குள் நாங்கள் போகப் போகின்றோமா என்றது எம்மை நாம் சுய ஒழுக்கம் செய்து கொள்வது. இது பெற்றோரும் கிடையாது அல்லது இன்னொரு நண்பரும் கிடையாது. அது 18 வயதாகிய பிறகு அவர் தான் எடுத்துக்கொண்டு போற விடயம். இந்த உணர்வு அவருக்குள் ஊட்டப்பட வேண்டும். நான் ஒரு திருமணம் செய்தால்
அது என்னவனாகவே இருக்க வேண்டும், என் மண்ணை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். நான் ஒருவரை திருமணம் செய்தனென்றால் அவள் எனக்குரியவளாக என் தேசத்துக்குரியவளாக இருக்கும் என்ற சில மாண்புகளை கடைப்பிடித்து நன்றி கடன் தீர்த்தல் என்கின்ற ஒரு விடயம் இங்கே உள்ளடக்கப்படும். ஒரு மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் என்று எங்கேயோ போய் இறக்காமல் நாங்கள் அந்த பக்குவங்களோடு அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இறக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் தாங்கள் என்ன செய்கின்றோம், சம்பிரதாயங்கள் அடிப்படையிலேயே நிகழ்வுகளை செய்ய வெளிக்கிட்டிருக்கின்ற இந்த சமூகத்துக்குள் அதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு விவாதமாக கூட இருக்கும். ஆனால் நாம் எதை கற்றுக்கொண்டோம், ஈழத்தமிழர்கள் எதை கற்றுக்கொண்டோம் என்று பார்க்க வேண்டும். இங்கே 2 விடயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, விடுதலை பெறாத ஒரு இனம் இப்படியான கலப்பு திருமணங்களை செய்து கொண்டு மத்தியில் உணர்வுகளை கடத்துவதற்கும் இது ஒரு வழியாகவும் இருக்கும். இப்ப உதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருந்து வருபவர்கள் ஒரு கார்டு கிடைக்கவில்லை என்றால் வேறொரு நாட்டவரை செய்து கொண்டு இந்த நாட்டில் எங்களுடைய மக்களுக்காக ஒரு வேலை திட்டங்களை எடுத்து செய்யக்கூடிய அளவு பக்குவப்படுத்தி கொண்டு அங்கே நின்று அதை நிலைநாட்டி செய்கின்ற ஒரு தேசத்துக்குள்ளும் இது அடங்கும். அப்ப எதையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. இங்கே நாங்கள் ஒரு மிக தெளிவோடும் பண்புகளோடும் நடந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இளைய சமூகத்தினுடைய கடமை. அதைவிட பெற்றோர் என்னதான் இன்றைய சமூகத்துக்கு ஊட்டி வளர்த்தாலும் அவர்களாக கற்றுக்கொள்ளும் வரை இதிலிருந்து நாங்கள் எதையும் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லிவிட முடியாது. ஆனால் எமக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது என்னவென்றால், நாம் எதையும் சிதறடிக்க கூடாது. ஏனென்றால் ஒரு நிழல் அரசில் வாழ்ந்த இந்த இனத்தை சிதறடித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பக்கமும் திரும்பும் திசைகளிலெல்லாம் நீ நான் என்ற பிரிவுகள், ஒரு ஆற்றல் அறிவு சார்ந்த சிந்தனைகள் இல்லாத வடிவங்கள், எல்லாமே எனக்கு தெரியும் என்ற பெருமிதங்கள், நானே எல்லாம் செய்தேன் என்ற அடையாளப்படுத்தல்கள். நீங்கள் உதாரணமாக பாருங்கள், ஒருவரோடு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது ஒருவரோடு மட்டும்தான். நாங்கள் ஒரு சமூகத்திற்காக ஒரு விடுதலையை தேடி நிற்பவர்கள். நாங்கள் அதை நோக்கி ஓட வேண்டும். இங்கே ஒருவரோடு நாங்கள் தேங்கிவிடக் கூடாது, ஒருவருக்காக இந்த பாசத்தை காட்டிவிடக் கூடாது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஊடகங்களில் பேசும்போதும் ஐயா என்னுவோம், ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற எல்லாரையும் சொல்லுவோம். ஏனென்று பாருங்கள், ஒருவரை மட்டும் நாங்கள் கைகாட்டி சென்று விட முடியாது. ஏனென்றால் அவர்களும் இந்த பொறிமுறைகளுக்காக உள் நின்றவர்கள். அதே போன்றுதான் எங்களுடைய மக்களும் எங்களுடைய அமைப்பும். அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அதற்குள் பணியாற்றுகள் என்ற ஒரு சொற்பதத்தை கொண்டு வந்திருப்போம். அப்ப இங்கேயும் அப்படித்தான். ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு பிடித்த அளவு பிடித்ததை இப்படியே கட்டி கட்டி கொண்டு போனோம் என்றால் எங்களுடைய நிலைமை என்ன, அதை அவர்கள் தான் யோசிக்க வேண்டும். அப்ப இந்த 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 மாயை யார் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு நில அரசில் வாழ்ந்தவர்களையும் எங்களுடைய அண்ணா மேதகு அவர்கள் சொன்னது போன்று இந்த இலட்சியம் துடைத்தல் என்பது இப்படியும் துடைக்கப்படும். நான் இதை இப்படித்தான் பார்ப்பேன். இப்ப எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் ஒரு 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 மாற்று கலப்பு திருமணத்தை செய்து கொண்டு எங்கள் அடையாளங்களை அதற்குள் சிக்க வைப்பதையும் நாங்கள் ஒரு இலட்சியம் துடைத்தலாகத்தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு 2 பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கள் மக்களோடு அவர்கள் சேர்ந்து நிற்கும் போது அவர்களுடைய குழந்தைகள் என்று எங்களுடைய வம்சங்கள் அப்படியே வீட்டு வினியாக போகிறது, பறந்து வாழப் போகின்றது. அது ஒரு அடையாளமாகவும் பலமாகவும் இருக்க போகிறது. ஆனால் நீங்கள் இதை தொட்டு செல்லுகின்ற போது, ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருப்பீர்கள், இந்த பிள்ளைகள் பிறக்கப்படுகின்ற போது இவர் ஒரு இலங்கையனாகவும் அவர் ஒரு இன்னொருவராகவும் பிறக்கப்படுகின்ற போது அது அவர்களினுடைய அடையாளங்களும் அங்கே சீரழிக்கப்பட போகின்றது. அப்ப இதையெல்லாம் கடந்து இன்றைய யுகத்தில் உலகப்பரப்பில் மிக முக்கியமா இவர்கள் பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தையும் இவர்கள் இதன் அவர் பிறக்கும் போதே ஒரு போராட்ட வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வர்றார்கள். அவர்கள் நிறத்தால் கருப்பா இருந்தாலும் அல்லது நடுநிறமா இருந்த போது இவர்கள் நடுவில் நிற்கிறார்கள். இவர் வெள்ளைக்காரரும் இல்லை தமிழர்களும் இல்லாமல் நடுவில் இதண்டு அவர்கள் தங்களோட அடையாளத்தை அவர்களுடைய தேடுற போராட்டத்துக்குள்ள அவர்கள் இதன்றார்கள். மன ரீதியாக எந்த இதை தாங்கள் தேர்ந்தெடுக்கணும், அந்த மனச்சாட்சிக்குள்ளேயே பெரிய போராட்டம் பெறுகுது. எந்த மொழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், இந்த பக்கம் போவது சரியா, இவையோட சேர்ந்து இதன்றாண்டு ஒரு பெரிய கான்ஃபிளிக்டுக்குள்ளேயே அந்த புள்ளிகள் வளர்றபடியால் அது அவர்களுக்குள்ளேயே ஒரு யுத்தமாகவும் மனத்தத்துவ ஒரு யுத்தமாகவும் அது மாறுது. கண்டிப்பா தரேன். அது இந்த சூழல் தான் அப்படி அவர்களை ஏற்படுத்தும். இப்ப என்னென்றால் நீங்க பாருங்க, இப்ப ஒரு இணையதளத்துல
ஒரு ஈழத்தமிழர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ சொந்தத்தையோ ஒரு நகைச்சுவை போன்று அதையே அவர்கள் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு தோற்றமான நகைச்சுவையை வீடியோ காணொளிகளை போடுவார்கள். ம் எங்களுடைய மொழியை சார்ந்து போடுவார்கள். ம் அப்ப இதெல்லாம் நாங்கள் எங்களையே நாங்கள் உருமதற்கு சமமானது. ம் வீட்டுக்குள் நடக்கின்ற விடயங்கள், பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் தாங்கள் சுட்டிக்காட்டுவதாக நினைத்து கொண்டு ஊடகங்களில் அதை கொண்டு வருகின்ற போதே எங்களினுடைய கலாச்சாரங்களும் மாண்புகளும் சிதையடிக்கப்படுகிறது. அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க போறது அல்ல. இதுல முக்கியமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இப்ப ஈழத்தமிழர்களை சார்ந்த அளவு ஒரு அண்ணா வருகிறார் என்றார். அவர் வந்து இங்கே கஷ்டப்பட்டு காட்டுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு இரவு பகல் குளிருக்குள் நின்று அவருடைய துணைவியாரை எடுத்த பிறகு அவர் வேலைக்கு செல்லுகின்றார். பிறகு 2 பேருக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்த பிறகு உடனே அவர்கள் பிரிந்து செல்லுகின்றார்கள். ம் இது எவ்வளவு பெரிய விடயத்தை இங்கே நொறுக்கி கிடக்கிறது. இதெல்லாம் நான் பார்க்கின்றேன். இது வந்து ஒரு பெரிய விவாதம் இது பேசுவதற்கு. என்றால் நல்லதானே இருந்த நீங்கள் ஏன் இந்த பிரச்சனை நீ நான் என்ற பிளவு வருது? ஒன்று பணத்தால் வர வேண்டும், அல்லியல் ஆடம்பரத்தால் வர வேண்டும், அல்லியல் ஒரு கல்ச்சருக்குள் நிற்காத அளவு இந்த காய் நகர்த்தப்பட வேண்டும். அப்ப இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் முதலில். இப்படியே நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பலவீனப்படுத்துகின்ற விடயங்கள், இதெல்லாம் பலவீனமாக நான் பார்க்கின்றேன். இப்ப புலத்தை பொறுத்தளவில் நாங்கள் பலமாக பார்த்து இப்ப நாங்கள் ஆயுதங்களோடும் வரிகளோடும் என்ற காலம் புலம் என்பதை பலமாக பார்த்து வாழ்ந்து நாங்கள். ஆனால் இன்று நாங்கள் இங்கே வந்த பிறகு பலவீனமாக பார்க்கின்றோம் பல விடயங்களை. இந்த குடும்ப பிரச்சனைகளை கூட நாங்கள் பலவீனமாகத்தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அதற்குள்ளேயே அவர்களால் எழும்பி வர இயலாத அந்த யுகத்துக்குள் நிற்பார்கள். அப்ப எப்படி எங்களுடைய இந்த தேசியத்தின் பால் அவர்கள் நிற்க முடியும்? ஒரு தேசியத்திற்காக ஒரு கருத்தரங்கை நாங்கள் செய்யும் போதே அவர்களுக்கு அடுத்த யோசனை பெமிலியை பற்றி போய் கொண்டிருக்கும். அப்ப எல்லாமே நாங்கள் இங்கே இந்த அண்ணா தான், அந்த அண்ணாவினுடைய தேசிய தலைவரினுடைய அந்த வார்த்தை அவ்வளவு இலகுவாக அது வந்து விட்டதல்ல. அந்த இலட்சியம் துடைத்தல் என்பது அது எல்லா விடயங்களுக்குள்ளும் அது இருக்கிறது. ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்கும் அது இருக்கிறது. அவனுடைய வாழ்விலும் அவனுடைய செயல்பாட்டிலும் அவனுடைய உழைப்பிலும் அவனுடைய எல்லாத்திலையும் இருக்கிறது. வருமானம், செலவு, வாழ்க்கை, சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாத்திலையும் இந்த இலட்சியம் துடைத்தல் இருக்கிறது. அதைத்தான் அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அப்ப இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தொடர்ச்சியான கருத்தரங்கோடு எங்களுடைய மக்கள் இணைந்து கொள்ள வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நாங்கள் பலமாக இருந்தால்தான் எங்களுடைய இனம் பலமாக இருக்கும். இதுதான் உண்மை. அப்ப இதால தான் அந்த காவல்துறையை அது ஒரு நெறிப்படுத்திய அண்ணா அவர்கள் அந்த சிவில் விடயங்களை மிக திறமாக செய்வார். அவர்களுக்கு ஒரு பண்ணை அமைத்து பனிஷ்மெண்டை கொடுத்து மீண்டும் மனைவி பிள்ளைகளோடு விட்டு அவர் அந்த வாழ்வதையெல்லாம் நடத்தை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்கின்ற காவல்துறை சென்று அப்படியெல்லாம் விடயங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். அது ஒரு அழகான, அதை நான் எழுதியிருப்பேன் உங்களுக்கு, அழகான தமிழீழம் என்றதும் பூத்த தமிழீழமங்கள் என்றதும் வாடிய தமிழீழம் என்ற வார்த்தைகளை கொண்டு வருவது அதுக்காகத்தான். அது ஒரு அழகு. அந்த தமிழீழத்தினுடைய அந்த சொற்பதமும் அந்த நில அரசும் என்பது அது ஒரு இந்த உலகத்திலேயே அப்படி எவருமே வாழ்ந்து விட முடியாது. அது அந்த காலத்தில் எங்களுடைய தேசிய தலைவரோடு வாழ்ந்தவர்களுக்கு தான் அது இது புரியும். ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் ஏன் இந்த முரண்பாடு வருது என்றால் 5 நிமிடம் அமைதியான சிந்தனைகளும் தெளிவு இல்லாத ஒரு சொற்பதமும் இங்கே கொண்டு வந்து எறியுது. இந்த சொற்பதம் தான் நாங்கள் டிக்டாக்லேயே பார்க்கிறோம். சொற்பதங்கள் எதுக்குமே புரிந்தவர்கள் கிடையாது. ஒற்று போக்கிலே நிற்கிறார்கள் எல்லோரும். இப்போ ஒன்றுதான் தரன், இத்தனை வருஷமும் இந்த ஊடகங்களில் வெளியில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிற விடயங்கள் எல்லாமே எங்களுடைய இனத்தை நாங்கள் காப்பாற்றுவதும் தேங்கி இருக்கிற இடங்களை உடைப்பதும். ஆனால் எம்மை ஏன் இவர்கள் எதிரியாக பார்க்க வேண்டும் என்றால், சீமானோடு நிற்பவர்கள் எம்மை எதிரியாகவே பார்ப்பார்கள். இவர்கள் செய்கின்ற பணி என்ன, இவருடைய கருத்தரங்கம் என்ன, இவர்கள் எதை சார்ந்து பயணிக்கிறார்கள் என்கின்ற விதத்துக்குள் நிற்க மாட்டார்கள். ஆனால் அதுக்குள் ஓடி போய் நின்று கொண்டு அது தமிழ் தேசியம் என்று அவர்களை ஏமாற்றி கொண்டு நிற்பார்கள். அப்ப அவர்களோடு நாங்கள் என்னென்று ஏமாற்றி போவோம். நான் என்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்கு நிற்கின்றேன், ஏமாறும் இடத்தில் இருக்கின்றவர்களை காப்பாற்ற நினைக்கின்றேன், அவ்வளவுதான். அப்ப அவர்கள் அதை யோசிக்க மாட்டார். அப்ப இப்படித்தான் இங்க குடும்பங்களுக்குள் நடக்கிறது. இந்த பிரிவினைகளோடு பிள்ளைகள் அம்மா அப்பாண்டு இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப செய்தது தான். ஆனால் இனி
இந்த சமூகம் தன்னை தயார்படுத்த முடியும். ம். அடுத்த இதுல சமூகம் தன்னை தயார்படுத்த இங்க முடியும் வந்து என்று என்னன்னா, நாங்கள் என்னோட வந்து வேலை செய்யற ஒரு நேபாள் நாட்டுக்கார அவருக்கு வந்து 61 வயது. அவ வந்து 28 வருஷத்துக்கு ஒரு இப்போ மகளுக்கு 28 வயதுண்டா ஒரு 30 வருஷத்துக்கு முதல் வந்து ஜேமங்கார ஒருவரை வந்து கல்யாணம் செய்திருக்காங்க. நேபாளில் லவ் பண்ணி கல்யாணம் செய்திருக்கா. அவன் குடும்பத்துக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்பி நிற்குது. பலத்த போராட்டங்கள் ஒழிச்சு ஒழிச்சு தான் காதலிச்சவும் கல்யாணம் செய்தவன் சொல்றா. இப்போ வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்துட்டா பேருந்து வெளிநாட்டுக்கு வந்து இங்கே வாழ்றா. இங்கே நேசா வேலை செய்து கொண்டு இருக்கிறா. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த எப்படி அந்த பிரச்சனை வந்ததோ உண்டு கல்யாணம் செய்ய பிரச்சனை கணக்க பிரச்சனை வந்தது கதைக்காமல் எல்லாம் இருந்து தாங்கள் வந்து இருந்த நாங்கள் ஒளிச்சு இருந்த நாங்கள் இப்போ மகள் பிறந்து இதன பிறகு வந்து இப்போ ஒற்றுமையாயிட்டோம். இப்போ இதன்றோம். இப்போ வந்து தன் மனசன் நல்லவர் என்றாலும் வந்து சொந்தங்கள் ஒன்றும் இல்லை. இது இல்லை தான் இறக்கும் போது வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யும் போது தான் திருப்பி நேபாளில் தான் இங்கே ஏமல் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. நான் நேபாளில் தான் போய் இருக்க போகிறேன். இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து இருக்கிறது ஒரு பிரயோசனம் இல்லை. இங்கே வந்து எல்லாம் காசு எல்லாம் கூட உழைக்கிற காசு எல்லாம் இப்போ எனக்கு முதியோர் இல்லத்துக்கு தான் செலவழிக்கணும். பிள்ளைகள் பார்க்க மாட்டேன். இந்த பிள்ளைகள் அந்த அங்கேண்டா சொந்த பந்தங்கள் சுத்த இருக்கிறோம். மற்றபடியாக அந்த அந்த சூழல்லாம் தான் இருக்க சரியா இருக்கு. ஏமங்காரம் கல்யாணம் செய்த ஒரு ஆளே வந்து இவ்வளோ காலத்துக்கு புறம் வந்து இப்படி நிற்கணும். என்ன அவள் ஏமங்காரனுடைய வாழ்ந்த ஒரு இது. ஆனால் எங்கட மக்கள் வந்து இந்த ஏன் இப்படி அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளேயே இப்படி மாறி நிற்கலாம். ஓகே தரன், இன்னைக்கு நிறைய பிரச்சனை கதைச்சிருக்கிறோம் நாங்கள். இவர்கள் அவரவர்களுடைய சொந்த பிரச்சனை கண்ணை விழித்திருக்கட்டும், கண்ணை திறந்திருக்கட்டும், மனதை திறந்திருக்கட்டும், இருபாலாரும் ஆண் பெண் இருபாலாரும் பலிகளையும் நாங்கள் யார், நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம், புலம்பெயர்ந்து இந்த புலம்பெயர்ந்து வந்ததுகளில் எவ்வளவு சகோதரர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் எடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போதும் அவர்களை நினைக்கும் போதும் ஒன்று தனிமையாக இந்த ரோடுகளில் பியற்றினோடு திரிகின்ற அண்ணாக்களை எல்லாம் பார்க்கும்போதும் அப்பாக்களை பார்க்கும்போதும் அவ்வளவு வலிகளாக இருக்கிறது. இந்த இந்த ஒரு இனம் வாழ வேண்டும் என்கின்ற ஒழுக்க பதங்களோடு வாழ்ந்த இனம் என்று புலத்தில் நாங்கள் எதை சரி செய்ய போகின்றோம் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நாங்கள் அழிவது நிச்சயம். அது இந்த உலகம் அதுக்கு தயாராகிட்டு கொண்டு வந்து விட்டுருக்கு. அனுர அலையும் இன்றைக்கு வீசி அடைக்குது. உடனே தயார் பண்ணுங்கோ. மீண்டும் எங்களுடைய கருத்தரங்கில் இந்த உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் தயவு செய்து 5 நிமிடம் ஏதும் ஒரு தெளிவோடு வாழ்வினுடைய தெளிவோடாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் தெளிவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு யூகங்களாக நாங்கள் எதை வகிக்க வேண்டும் என்றாலும் சரி, ஒற்றுமை என்பது என்ன என்றாலும் சரி, உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்பது தயாராக இருக்கும். அதே போன்று நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகின்றோம். ஏமாறாதீர்கள். இங்கே ஒருவரால் இதை சரி செய்ய முடியாது. ஒரு இனத்தால் தான் எமது விடுதலையை சரி செய்ய முடியும். எங்களுடைய மாவீருடைய கனவுகளை நாங்கள் சுமந்து செல்ல முடியும். இதுவரை நேரமும் கேட்டவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு தம்பி தரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறப்போன்றேன். தரன், மிக்க நன்றி உங்களுக்கும். பல விடயங்களை இன்று நாங்கள் அலசி பேசியிருக்கின்றோம். அதில் முக்கியமாக நாங்கள் ஐயா நடராஜ் டேவிட் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டிருக்கின்றார். அவருக்கும் நாங்கள் சொல்லுவது, ஐயா நீங்கள் உங்களை நாங்கள் எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கின் ஒரு மூத்த ஒரு அறிவிப்பாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு அடுத்த தலைமுறையினுடைய ஒரு வழிகாட்டியாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்கை நீங்கள் செய்ததை தொடர்ச்சியாக செய்யுங்கள். இல்லையேல் இந்த கருத்தரங்கு அது சிங்களவர்களினுடைய வசமாக, இந்த அனுர அலையினுடைய வசமாக அது உளவியல் ரீதியாக மாறப்படும். நீங்கள் போட்ட காணொலியை மீண்டும் ஒருக்கள் நீங்கள் செவிசாயுங்கள். அது உங்களுக்கு ஏன் நாங்கள் சொல்லுகின்றோம் என்பதும் புரியும் என்ற அந்த வார்த்தைகளோடும் எங்களுடைய திலிவண்ணா அவர்கள் சொன்னது போன்று எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும் என்ற வார்த்தைகள் ஒன்று நாங்கள் விடைபெறப் போகின்றோம். நன்றி தரேன். மிக்க நன்றி அண்ணா. நாங்கள் இன்றைக்கு வந்து சரத் பொன்சையா தொட்டு நடராஜ் டேவிட் அவர்களோட இந்தியன் காணொலியில இருந்து தங்கச்சி நிசா அவன் கருத்துக்கு இது வந்த எதிர்வினைகள், அது அவதூறுகளை பற்றி இருந்து, காசா பிரச்சனையில் இருந்து பல விடயங்களை வந்து நாங்கள் இதில் வந்து இந்த கனடாவில் ஒன்றும் எங்களோட இனத்தில் இருந்து அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்து மாற்றினத்தை வந்து கல்யாணம் எங்களோட இனத்தில் சாதி விட்டு சாதி வந்து கல்யாணம் செய்ய மாட்டோம். ஆனால் மாற்றினங்களில் ஓடிப்போய் நாட்டம் கொண்டு கல்யாணம் செய்கிற விடயங்கள் இருந்து பல விடயங்களை வந்து நாங்கள் தொட்டு இதன்றிருக்கிறோம். அதுலேயும் வந்து இந்த தூர பார்வை இல்லை, இது இல்லை, ஒரு சுயநலத்துக்குள்ளேயே எங்களோட இனம் மாண்டு போய் இருக்கின்ற விடயங்களை வந்து இதன்று இருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் வந்து மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம். இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். தொடர்ந்தும் பயணிங்கள். நீங்களும் வந்து மேலே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இதில் வந்து எல்லாருக்குமான கருத்து சுதந்திரத்தை வந்து நாங்கள் வந்து தன்னோம் தகுந்த மொழியில் தமிழுக்கு மரியாதை கொடுத்து
உறவுகளுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் கதைக்கும் போது அதுக்கான மரியாதையும் வந்து நாங்கள் கொடுத்துத்தான் பயணிப்போம். இணைஞ்சிருங்கள். இதில் வந்து ஒரு சகோதரர் வந்து கேட்டு இணைகிறதுக்கு என்னென்னு கேட்டு. வணக்கம் சகோதரர். யாரோன்னு சொல்லுங்க. யாரோ நிற்கிறீங்களோ? ஓகே, மாறி வந்துட்டார் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம்.